பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் பார்த்துட்டு இப்படி கீழே வந்து அந்த கோயில்கிட்ட கும்பிட்டுட்டு முன்னாடி போனேன். ஆக்சுவலாக அங்கே வீடியோ அலோடு இல்லை, அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி கீழே வந்து இந்த நந்தி வாயிலிருந்து தண்ணி வருது. அங்கே அந்த சின்ன கோயிலுக்குள்ளே காவேரி அம்மன் அந்த பாயிண்ட் இருக்குது, தண்ணி வர பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்லேருந்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு அந்த தண்ணி குளத்தில் தண்ணி விழும், அங்கத்துலேருந்து இந்த நந்தி வாயிலேருந்து வெளியில் வரும். அங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, அங்கே தான் காவேரி தண்ணி பிறந்து ஸ்டார்ட் ஆகும். அங்கத்துலேருந்து இங்கே நந்தி வாயிலேருந்து வெளியில் வரும். ஸோ இங்கே வெளியில் வர தண்ணி தான் நம்மளுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு 2 ஸ்டேட்ஸ்க்குமே தண்ணி சப்ளை ஆகும். ஸோ எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை, எவ்வளோ சின்னதாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி வந்து நம்ம எந்த ரிவருக்குமே இந்த மாதிரி இவ்வளோ கிளியராக பார்க்க முடியாது. தண்ணி எங்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும், எப்படி போகும்னு சொல்லி எந்த ரிவருக்குமே நம்ம இந்த மாதிரி இவ்வளோ கிளியராக பார்க்க முடியாது. அங்கத்துலேருந்து நான் திரும்பி இந்த கோயில்கிட்ட இந்த தண்ணி வர பாயிண்ட் கிட்ட வந்து மறுபடியும் எனக்கு எவ்வளோ வாட்டி பார்த்தாலும் எனக்கு அது பத்தலை, திரும்பி பார்க்கணுன்னு தான் தோணுச்சு. ஸோ மறுபடியும் போயிட்டு அந்த கோயில்கிட்ட போய் அந்த தண்ணி வர பாயிண்ட் பார்த்து இந்த குழால தண்ணி வந்து தலைமையில் இந்த மாதிரி ஊற்றிட்டு இன்னொரு வாட்டி கும்பிட்டுட்டு வந்தேன். ஸோ அவ்வளோ ஒரு நல்லா ஒரு மனசுக்கு நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்துச்சு இங்கே வந்தப்போ.